இந்த கொஸ்டின் பார்த்தா 2022 அண்ட் 2023 அந்த ரேஞ்சில் கேட்ட மாதிரி எம்இசிஎஸ்சியில். ஸோ நீங்கள் சொன்ன கான்செப்ட் அப்படி தான் கரெக்ட். ஓகேங்க சார். ஸோ எம்இசிஎஸ்சியோடது 2022 ஆர் 2023 இது ரெண்டு இயரில் ஏதோ ஒரு இயர் கேட்டிருப்பாங்க. சார் ஃபஸ்ட் எடுத்தபடி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இது. நாம் என்ன பண்ண வேணும்னா ஃபைண்ட் கே வேல்யூ. ஃபைண்ட் கே வேல்யூனா இந்த டபுள் டெர்மினேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒன்றுங்கிற கான்செப்டை வச்சுட்டு நம்ம போட வேணும். ஸோ அடுத்த கான்செப்ட் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நமக்கு என்ன வேணும்னா எஃப் ஆஃப் எக்ஸு அண்டு எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிங்கிறது இது ரெண்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்குது. இது என்ன கேட்குறான்னு தெரியல, அதனால் ரெண்டுமே கண்டுபிடிக்கும். பி ஆஃப் அதாவது இங்கே எப்பா இங்கே எஃப் பி ரெண்டு ஒன்று தான், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது இருந்தாலும் ஓகே. இங்கே வந்து கொடுத்துக்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஒய் கண்டுபிடிக்கணும் அண்ட் எஃப் ஆஃப் ஒய் ஈவன் எக்ஸ் இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இங்கே இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் ஒய், இ ஆஃப் எக்ஸ் ஒய் கேட்குறாங்க. அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு அண்டு இ ஆஃப் ஒய்யோட ஃபார்முலா சம்மேஷன் ஒய் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்னது? இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அண்ட் கார்லேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா கோவேரியன்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டா இதுலேருந்து சிக்மா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். அதேமாதிரி சிக்மா ஒய்யோட வேல்யூ என்ன? இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கண்டுபிடிச்சிடும். ஓகே, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து அப்ளை பண்ணி போடலாம். சரிங்களா? இது இவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அத்தனையும் போட முடியாது, ஏன்னா நிறைய இருக்குது அதில். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு போட்டு காட்டுறேன், எப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு மீதியெல்லாம் நீங்கள் போட்டுருங்க. மற்றது எல்லாமே இப்போ நம்ம போடுற கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு ½ மணி பக்கமாக ஆகும். பார்க்கலாமா? ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்களா? ஓகேங்க சார். ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்கப்பா. டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். டேபிள் ஃபார்ம் தான் போட முடியும். டேபிள் ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு 2x plus 3y, 2x plus 3y, comma x equal to 0, 1, 2, x equal to 0, 1, 2, and y equal to 1, 2, 3. ஆமாங்க சார். y equal to 1, 2, 3. அப்போ இதுக்கு தான் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். டேபிள் என்ன வரும்னு பார்த்துக்கோங்க. இங்கே எக்ஸு இங்கே ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூஸ் எழுதிங்க. எக்ஸோட வேல்யூ என்ன கிடையாது? 0, 1, 2. ஒய்யோட வேல்யூ 1, 2, 3. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சம்மேஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு காலம் வேணும். அதனால் சம்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ரோ வேணும், அதையும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன போகிறோம்? இது உங்களுக்கு போட 3 நினைக்க ஆல்ரெடி யூஜியில் படிச்சுருந்தோம், மறந்துதான் பார்த்துங்க. எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1 அப்ளை பண்ண என்ன கிடைக்குமோ அதை என்ட்ரி பண்ணுவீங்க. 3k கிடைக்கும். கரெக்டுங்களா?
அதே மாதிரி இது 0 2 0 போட்ட 0 2 போட்ட 6 அதனால இங்கே 6Kன்னு கிடைக்கும் கரெக்டாப்பா? Yes, sir. அதே மாதிரி அது 0 இது 3 3 into 3 9K. இதை ஆட் பண்ணி போட்ட எவ்வளவு 15 18 அப்போ 18K கரெக்டுங்களா? Yes, sir. இது எது ஆரோடது எக்ஸ் இங்கே இருக்கனால இது வந்து எக்ஸோடது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தனால அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சேம் தான். மேபி இது வந்து வச்சுக்கோங்க. இது வந்து என்ன சொன்னீங்க எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சொல்லுப்பா. இது 5K. 5K 2 2 6 8K பா. 8K. 2 plus 9 11K பா. Okay. ஆட் பண்ணி போட்டா 19 24 20. ஆமாங்க சார். அடுத்ததுமா 2K போட்டா 2 4 ஆயிரும். 4னா 7K பா. Yes, sir. 2 2 4 4 10 10K 10 yes. 9 plus 6 15K பா. 13K பா. சாரி 2 into 2 4 4னா 13K கரெக்டுங்களா? ஆமாங்க சார். 23 எவ்வளோ வருது 23 30 30K கரெக்டாம்மா? எஸ் சார். அப்போ இந்த கால வைஸ் ஆட் பண்ணிக்க. இது வந்து கால வைஸ் ஆட் பண்ணது ப்ராபபிலிட்டி ஆஃப் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் சேம் தான். இது எஃப் ஆஃப் எக்ஸோட எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ தான். ஆட் பண்ணி சொல்கிறாங்க எவ்வளோ வரும் 8 15 80K சார். இங்கே சாரி சார் 15 15. இது எவ்வளோ கிடைக்கும் 14 24 எஸ் சார். இது 20 33K. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்பா நம்மளுக்கு எவ்வளோ வரும். எதர் கால வைஸ் ரோ வைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரணும். ஏன்னா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னது சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. 80K சார். 80 கரெக்டாக கொடுப்பா. 18 32 42 17 42 72 செக் பண்ணி பாரு. 39 42 72 தான் வருது. 72K தான் வரும். செக் பண்ணி பாரு. ஓகே நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன தெரியும் 1ன்னு தெரியும். அதனால் நம்ம 1க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ 72K எழுதிங்க. சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 72K ஈக்குவல் டு 1. அப்போ Kயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/7. ஸோ ஃபஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா? டெசிமல் மாற்றலாமா சார் இல்லை இப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படியே வச்சுக்கலாம். இப்போ டெசிமல் மாற்றினா முடிஞ்சது. ஸோ ஆல்சோ செகண்ட் ஒர்க் முடிஞ்சது. செகண்ட் ஒர்க் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வேல்யூ தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதை வேணால் எழுதி காட்டிடுங்க. எக்ஸு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸு ஒய் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 0 1 2. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது யார் இந்த கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணிவிட்டு கேவோட வேல்யூ அப்ளை பண்ணணும். கேவோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்னச்சு 18/72 24/72 30/72. இங்கே வந்து 1 2 3 15/72 24/72 33/72. முடிஞ்சுங்களா ரெண்டு கொஸ்டின்? இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அதுக்காக என்ன பண்ணலாம் திரும்ப டேபிள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த டேபிள் வந்து கே வேல்யூ வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்து போட்டுங்க. ஏன்னா இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு அடுத்தடுத்து வந்து நம்ம கே வேல்யூ இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த கே வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப அந்த டேபிள் நியூ டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கணும். போட்டதே பார்த்தீங்கன்னா நியூ வேல்யூஸ் என்னவோ அதை நம்ம அப்ளை பண்ணி போட்டால் போதும். இங்கே ஒய் இங்கே எக்ஸு
ஒய்யோட வேல்யூ 1 2 2, 3, எக்ஸோட வேல்யூ 0 1, 2. இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கு என்ன டேபிள் வேல்யூ அப்படியே இப்போ என்ட்ரி பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்படியே பார்த்து சொல்லுங்கள் 3 Yes, sir. அப்போ 3/72 அப்படி சொல்லுங்கள் இல்லை சார் என்ட்ரி பண்ணல நான். ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அதை எடுத்துங்க அப்படியே பார்த்து சொல்லுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே பார்த்து சொன்னீங்க இங்கே கே வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஏன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் கொஞ்சம் கே வேல்யூ இந்த டேபிள் ரெஃபர் பண்ணி போடுவோம் அதுக்காக ஓகே சார். ஓகே சார். சரி அப்போ 3/72 அடுத்தது வந்து இங்கே 6/72, ம் 9/72, ம் அப்புறம் 5/72, ம் 8/72, 11/72, ம் then 7/72, ம் 10/72, ம் 13/72. இட்ஸ் ஓகே மேம் இதை நம்ம டேபிள் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறோம் கண்டிஷனல் ப்ராபர்ட்டி எடுத்து கேட்குறான்னா 2 கொஸ்டின் முடிச்சாச்சு கொஸ்டின் பார்த்து பண்ணியிருக்கேன் இப்போ கண்டிஷனல் ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 3 × 3 6 வேல்யூ இந்த பக்கம் ஒவ்வொன்றையும் இங்கே 0 வச்சுட்டு பாருங்கள் இந்த 0 வச்சுட்டு 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த 1 வச்சுட்டு 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த 2 வச்சுட்டு 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ 9 இது வந்து எக்ஸை பொறுத்து இப்போ ஒய்யை பொறுத்து என்ன பண்ணா இந்த 1 வச்சுட்டு ஒரு 3 வேல்யூ இந்த 2 வச்சுட்டு 3 வேல்யூ இந்த 3 வச்சுட்டு 3 வேல்யூ அப்போ 9 + 9 18 வேல்யூ கண்டுபிடிக்கணும் டக்குன்னு மொத்தம் எத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கணும் 18 வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ அதை எப்படி கண்டிஷனல் ப்ராபர்ட்டி போடுறாங்கன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் எப்படி என்ன பண்ண போறோம்னா ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு கொடுத்துறேன் டெஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் இதுதான் கண்டிஷனல் ப்ராபர்ட்டியோட ஃபார்முலா சரிங்களா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை வேல்யூ இருக்குதோ அது கமா ஒய் வேல்யூ என்ன இருக்குதோ அந்த வேல்யூஸ் இண்டிவிஜுவல் வேல்யூ ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணணும் சரிங்களா இண்டிவிஜுவல் வேல்யூ என்னவோ அதை அப்ளை பண்ணணும் டிவைடட் பை பி ஆஃப் ஒய் டிவைடட் பை பி ஆஃப் ஒய் இதுதான் கண்டிஷனல் ப்ராபர்ட்டியோட கான்செப்ட் இப்போ இங்கே என்ன பண்ண போறீங்கன்னா எக்ஸ் வந்து பிக்சடை வச்சுக்குவீங்க எக்ஸ் பிக்சடுன்னு என்னது ஃபர்ஸ்ட் 0 வச்சுக்குவீங்க ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது 1 1க்கு என்ன வரும் 2க்கு என்ன வரும் 3க்கு என்ன வரும் அதை ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா ஓகே சார் அடுத்தது இது 3 வச்சு முடிச்சு அடுத்தது மறுபடியும் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வைப்பீங்க 1க்கு திரும்ப என்னது 1 2 3ல என்ன கிடைக்கும் திரும்ப 2 வைப்பீங்க 2க்கு திரும்ப 1 2 3ல என்ன கிடைக்கும் அந்த மாதிரி போடணும் சரியாப்பா ஓகே சார் பார்க்கலாமா ஓகே சார் சரி இதுக்கு ஒரு டேபிளே ஃபார்ம் பண்ணிடலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ முடிங்க இந்த வேல்யூக்கு என்ன ஃபார்முலா வரும் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அதாவது இது எப்படி எழுதணும் கிவன் எழுதணும் சரிங்களா ஒரு நிமிஷம் இது ஏன்னா இது கிவன் தான் எழுத போகிறோம் அப்போ இது கிவன் கண்டுபிடிச்சா கண்டிஷனல் ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கிறோம் அதனால் பி ஆஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க ரொம்ப ஈஸி இந்த கண்டிஷனல் ப்ராபர்ட்டி பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிவன் 1 அப்போ எடுத்து முடியும் ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ் வந்து என்ன பண்ணுறேன் 0 போடுறேன் ஒய் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1 சரியாப்பா சரி இது எங்கே பார்ப்பீங்க ஆல்ரெடி பார்த்த ஐடியா தான் 0க்கும் 1க்கும் என்ன வேல்யூ அந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிடுவீங்க சரிங்களா ஓகே சார் இது சம்மேஷன் கூட போட்டுங்களேன் சம்மேஷன் கூட டக்குன்னு நம்ம கண்டிஷனல் ப்ராபர்ட்டி நம்ம ஈஸியாக போட்டுருவோம் பி ஆஃப் இது என்ன காலா வைஸ் ரோ வைஸ் பி ஆஃப் எக்ஸ் இது பிங்கிறது எப் இது வந்து பி ஆஃப் ஒய் இது ஆட் பண்ணி ஆல்ரெடி போட்டிருப்போம்ல ஆல்ரெடி இந்த டேபிள் என்னது 18/72 24/72 30/72 18/72 30/72 24/72 24 30 மாறிடுச்சு ஓகே 24/72 அண்டு 30/72 14/72 இதே மாதிரி ஒய்க்கு சொல்லுவோம் 15 15/72 24/72 33/72 அவ்வளோதான் 33/72 இதனோட வேல்யூ 1 இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த வேல்யூ வேணும் ஏன்னா இப்போ என்ட்ரி பண்ணும்போது நமக்கு தேவைப்படுது அதனால தான் இந்த டேபிள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க அப்போ தான் டக்கு கண்டிஷனல் ப்ராபர்ட்டி போட முடியும் ஓகே சார் போடலாமா போகலாம் சார்
இப்போ x equal to 0 and y equal to 1. x equal to 0, y equal to 1 என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூ divided by probability of y equal to 1. Probability of y equal to 1 ஓட வேல்யூ என்னது? 15/72. புரியுதாப்பா? ஓகேங்க சார். அப்போ சொல்லுங்க என்னோட வேல்யூ என்ன வருதுன்னு? நியூமரேட்டர் வேல்யூ என்ன? x equal to 0 and y equal to 1. அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன? 3/72. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 3/72 divided by y equal to 1ங்கிறது என்ன? இதுதான் y equal to 1 ஓட வேல்யூ. இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அப்படி உங்களுக்கு புரியலனாலும் y equal to 1 ஓட வேல்யூ இங்கே எழுதி பாருங்க. y equal to 1 ஓட வேல்யூ என்ன? இதுதான் y equal to 1 ஓட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அந்த புரியலனா இதை எழுதிக்கிங்க. எது வேணுமோ எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ என்ன எழுது? 15/72. கரெக்ட்டுங்களாம்மா? ஓகேங்க சார். அப்போ எழுதுங்க. தட் இஸ் டிவைடட் பை 15/72. அப்போ நம்ம என்ன கிடைக்குது? 72 கட் ஆயிரும். 3 15 கட்டுனா 1/. புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். சரி, இப்போ நம்ம இதை தான் போடுறோம். இதுக்கு 3 வேல்யூ வரும். அடுத்தது p of x equal to 0, y equal to 2 divided by p of y equal to 2. சரிங்களா? இதனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு போட முடியுங்களா? சொல்லுங்க என்ன வேல்யூ வருது? 6/72 6/72 divided by 24/6. வெரி குட்மா, கரெக்ட். 24/72 கரெக்டுங்களா? 24/72. 72 கேன்சல், இது கட் பண்ணால் 4. அப்போ கிடைக்குது 1/4. ஸோ அடுத்த வேல்யூ p of x equal to 0, y equal to கமா, ஓகே கமா, y equal to எவ்வளோ? 2 போட்டிங்க, அடுத்து 3 டிவைடட் பை இது வந்து 1 போட்டுருந்தா yன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன கிடைக்கும்? p of y equal to 3. அப்போ இதனோட வேல்யூ என்ன கண்ணு? 9/72 divided by 33/72. 33 33/72. 72 கேன்சல், இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து 11 டைம்ஸ். அப்போ 3/30. 3/11. எஸ் சார். 3/11. ஓகேங்களா? இப்போ x equal to 0க்கு போட்டாச்சு. சரிங்களா? ஓகே சார். x equal to 0 வச்சுட்டு போட்டாச்சு. அடுத்து இதே மாதிரி 3 வேல்யூ x equal to 1, y-யோட வேல்யூ நீங்கள் ரெடி பண்ணி காட்டணும். y-யோட வேல்யூ ரெடி பண்ணி காட்டுங்க. என்ன கிடைக்கும்? 5/72 y equal to 1 divided by p of y equal to 1. சொல்கிறக்கான எவ்வளோ வந்தது? 5/72. divided by 15/72. 72 cancel, 1/3. எஸ் சார். அதே மாதிரி p of x equal to 1, y equal to 2 divided by p of y equal to 2. எவ்வளோ கண்ணு? எஸ் ஸ்டாப் ஆகிட்டீங்க. எவ்வளோ இல்லையா? எஸ் 8/72. 8/72 divided by இதில் வந்து p of y தான் சார் நம்ம எடுக்கணும். ஆமாம், y equal to 2. y equal to 2 எவ்வளோ? 24 தானே? எஸ் சார். 24/72. 24/72. அடுத்தது p of x equal to 1, y equal to 3 divided by p of y equal to 3. சொல்கிறேன் இதனோட வேல்யூன்னு 11/72 11/72 divided by 33/72. 33/72. 72 cancel, இது வந்து 3 ஆயிரும். that is equal to 1/3. கரெக்டாப்பா? எஸ் சார். சரி, இப்போ மொத்தம் 6 வேல்யூ போட்டாச்சு. இதே மாதிரி மீதி எத்தனை வேல்யூ இருக்குது? 3, அதில் 9. 12 வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா? இன்னும் 12 வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா? நான் இப்போ எக்ஸுக்கு போட்டுறேன், ஒய்க்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஒய்க்கு நீங்கள் போட்டு சொல்லுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 1. 3 வேல்யூ என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1. சொல்கிறேன் என்ன வரும்? நம்ம ஃபஸ்ட்டு வந்து y வேல்யூ எடுக்கணுமாங்க சார்?
இல்லடா கண்ணு எக்ஸ் ஈக்குவல் டு ஏன் நீங்கள் கஷ்டமாக இருக்குது அங்கே பாருங்க Okay. 7/72, sir. 7/72 ஆமாம் 7/72 டிவைட் பை 15/72 கரெக்டுங்களா 15/72. Yes, sir. 7/72 divided by 15/72 7/15 கரெக்டுங்களா Yes, sir. அடுத்து இது என்ன கிடைக்கும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 2 y equal to 2 divided by probability of y equal to 2 சொல்றாங்க ரெண்டு மட்டும் 10/72 divided by 24/72. divided by 10 ஆ Yes, sir. 10/72 ஆ divided by 24/72. 24 by 72 72 72 cancel இது எவ்வளோ கிடைக்குது 10னா இது 5 டைம்ஸ் இது வந்து 12 டைம்ஸ் தான் அப்போ 5/12 கரெக்டாப்பா Yes. டவுட் இல்லை ஆமாங்க. கரெக்ட் தான். ம் அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 3 டிவைட் பை பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 3 இது வந்து 2 அண்ட் 3 எவ்வளோ வருது இருக்கணும் 13 divided by 72 ம் divided by 33/72. 33/72 தட்ஸ் நான் எக்ஸ்பார்ட் போட்டேன் உனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன் அப்படியே ஒய் பாட்டை நீங்கள் எனக்கு அப்படியே போட்டுட்டு சொல்லுங்க போதும் எனக்கு கண்டிஷனல் ப்ராப்ளம்னாங்க இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்போ எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் மேலே வந்துடும் ஒய்க்கு ஃபஸ்ட்டு பிக்சட் வேல்யூ ஒன்றுன்னு போட்டுக்கோங்க எக்ஸ் வேரி ஆகுது அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இங்கே 3 வேல்யூ வரும்ல 3 வேல்யூ என்ட்ரி பண்ணிடுங்க பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1 கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வேல்யூஸ் என்னென்னு பார்த்து என்ட்ரி பண்ணுங்க நான் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு 3 போட்டிங்கன்னு சொல்கிறாங்கன்னு அடுத்தது பார்ப்போம் போட்டேங்க சார். வேல்யூ சொல்லுப்பா ஃபஸ்ட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு வந்து 1/6. 1/6 செகண்டுக்கு வந்து 1/3. தேர்டுக்கு வந்து 1/2. தேர்டுக்கு வந்து 1/2 சரி நீங்கள் போடுங்க நான் வெயிட் பண்ணுறேன்
அடுத்த மூணு போட்டிங்க சொல்லுமா. ஒரே சாங். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5/24 சார். 5/24ங்களா? ஆமாங்க சார். ம். அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து 1/3. 1/3. அதுக்கு அடுத்த 11/24. 11/20. ஓகே. கடைசி ஒன்று. ஓகே சார், ஒரே சாங். நெக்ஸ்ட் வந்து 7/30. 7/30யா? ஆமாங்க சார். 30ன்னு 30வா? ஆமாங்க சார். ம். அது 1/3. ம். அது 13/30. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ இவ்வளோ இது போடணும். பொறுமையாக கால்குலேஷன் பார்த்துங்க. 13 மார்க் கொஸ்டின், அதனால தான் இவ்வளோ லென்த்தாக போகுது. பாருங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ வரைக்கும் எது முடிச்சுக்கிறோம், இது முடிச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவீங்க? இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் ஒய், இ ஆஃப் எக்ஸ் ஒய் போட்டலாமா? ஓகேங்க சார். அதுக்கு என்ன வேணும்? அந்த கடைசியாக நம்ம இந்த டேபிள் எழுதணும்னா அந்த டேபிள் வேணும். பொறுமையாக பார்த்து போட்டுருங்க. சரிங்களா? இப்போ திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டேபிள் எழுதுனது ஈஸி. இது எக்ஸு, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ், இது ஒய், இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். திரும்ப மேலே பார்க்குறது இது எழுதிக்கிங்க. 0, 1, 2, இது 1, 2, 3. சரி, இது எவ்வளோ கிடச்சிக்கண்ணு? இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ 18/72 நினைக்கிறேன். 18/72. ம். 24/72. ம். 30/72. ம். அடுத்து காலர் வைஸ் வேல்யூ 15/72. ம். 24/72. ம். 33/72. ஓகே. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். அப்போ என்னது? 0 இன்ட்டு எனிதிங் 0, 1 இன்ட்டு ப்ளஸ், கரெக்டாக ப்ளஸ் 1 இன்ட்டு 24/72 ப்ளஸ் தெரியுதுல்ல, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ்ஸு, இதையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ், கரெக்டுங்களா? 2 இன்ட்டு 30/72. சரி, இதான் இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எவ்வளோ கிடைக்கும்? 24/72 ப்ளஸ் 60/72 எவ்வளோ கிடைக்குங்க? என்ன 84ஆ? எஸ் சார். இது இருக்கட்டும். மறுபடியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது வேணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் அதை லாக் ஆகிடும். இதுக்கும் போட்டு பார்ப்போம். இ ஆஃப் ஒய், இ ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன? சம்மேஷன் ஒய் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். டக்குன்னு சொல்லி பார்க்கணும் என்ன வரும்னு. 1 இன்ட்டு 15/72. 2 of 24/72.
அப்படி டேரெக்டாக போட்டேன். 1972. இந்த மூணையும் ஆட் பண்ணுறாங்க. 72 காமனாக எடுக்கணும் சார். காமன் எடுத்துட்டு மூணையும் ஆட் பண்ணிடுறோம். கால்குலேட்டர் இருக்குதுல்ல நீங்கள்? கால்குலேட்டர் இருக்குது இல்லையாப்பா? இருக்குங்க சார். இருக்குதா? சரி, டக்குன்னு கால்குலேட்டர் போட்டு அது நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். 162 divided by 72. 162. கரெக்டுங்களா? சரி சார். இஎஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இஎஃப்எக்ஸ்ஒய்க்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கார்லேஷன் கேட்டுக்கிறாங்க. கார்லேஷனோடக்கு நம்மளுக்கு என்னன்னு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வேணும். அது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர் வந்து அது ரூட் கண்டுபிடிச்சணும். இதனோட ஃபார்முலா என்ன கொடுத்தேன்? இஎஃப் ஸ்கொயர் மைனஸ் இஎஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் வேணும். அண்ட் இதனோட ஃபார்முலா இஎஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இஎஃப் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இஎஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா கையோட என்ன பண்ணுறீங்கன்னா இஎஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவும் இஎஃப் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவீங்க? இதை ஸ்கொயர் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. இதை ஸ்கொயர் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியாப்பா? ஓகே. அப்போ 0 ஸ்கொயர் இன்ட்டு திஸ் வேல்யூ 0 தான். 1 ஸ்கொயர் திஸ் வேல்யூ 24/72. 24/72 plus 4 into அந்த வேல்யூ 2 ஸ்கொயர் வந்து 4 4 into 30 4 into 30 எவ்வளவு 120. அப்போ 120 divided by 72. ஸோ ரெண்டு ஆட் பண்ண கிடைக்குது 144. 144 divided by 72. கரெக்டாப்பா? ஓகே. இதுதான் வந்து இஎஃப் ஸ்கொயர் வேல்யூ. அதே மாதிரி இஎஃப் ஒய் ஸ்கொயர் அப்படி சொல்லுங்க. இஎஃப் ஒய் ஸ்கொயர் சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய். 1 ஸ்கொயர் வந்து 1. கரெக்டுங்களா? எஸ் சார். இங்கே டேபிள் இங்கே இருக்குது. 1ன்னா 15/72. அது இது வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். இது வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 15/72 அப்படி சொல்கிறாங்க. டக்குனு 96/72 சார். நெக்ஸ்ட் 92வா? 96. 96/72. அடுத்து 9 into 33 நினைக்கிறேன். 3 97/72. என்னப்பா? 297/72 சார். 297ஆ? எஸ் சார். 7 27 29. ஓகே. சொல்கிறேங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். 404 divided by 72. 404 divided by 72. இது இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ நம்ம கையோட வந்து எதை கண்டுபிடிச்சோம்? இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 144 divided by 72 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் 84/72 ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? 84 divided by 72 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டுக்கு காமன் 1/72. 1/72 போட்டு நீங்கள் என்ன கிடைக்கும்? இங்கே 144 இருக்கும் மைனஸ் 84 ஸ்கொயர். 84 ஸ்கொயர் டிவைடட் பை 72 இருக்கும். கால்குலேட்டர் போட முடிஞ்சு போடுங்க. நான் மேலே இல்லாத போட முடியுமா போடுங்க. டக்கு டக்குன்னு போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. சரிங்களா? மேபி இது எகைன் என்ன பண்ணணும்னா 144 இது 1/72 வெளியே இருக்கும். 144 மைனஸ் 84 இன்ட்டு 84 எழுதலாம். இதனோட ரிசல்ட் என்ன? 144 12 into 12. இது எப்படி நான் 12ஆல் டிவைட் ஆகுமா? 60 72 84 ஆகுது. 6 7 7 into 12 இருக்கும். 7 into 12 இல்லை அவசரப்படாது. 7 into 12 வந்து 4 இது எவ்வளோக்கும் 7 14 84 கரெக்டா? அப்போ 7 into 12 இது 7 into 12 எவ்வளோ? அப்போ என்ன பண்ணலாம்னா 144 வெளியே எடுக்கலாம். 144 divided by 72. 1 minus 7 into 7 வந்து 49. அப்போ 49 divided by 72 வருது. கரெக்டுங்களா? 49 divided by 72 வருது. அப்போ ஈஸியாக போடலாம்னு நினைக்கிறேன். இங்கே கால்குலேட்டர் மேபி யூஸ் பண்ண தெரியல. இதை அவங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கால்குலேட்டர் டக்குன்னு போட்டு நீங்கள் போட்டுருங்க. இப்போ என்னாச்சு? 72 minus 49 divided by 72. அப்போ என்னாச்சு? 144 divided by 72 ஸ்கொயர் இன்ட்டு இது ரெண்டு மைனஸ் பண்ண எவ்வளோப்பா கிடைக்குது? 23 சார். 23 கரெக்டுங்களா?
23. இது எதனோட வேல்யூ? சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இதே சிக்மா எக்ஸ் வேணா ரூட் போடுவீங்க, கரெக்டுங்களா? எஸ் சார். ரூட் போட்டால் இருக்கும் சிக்மா எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் போடுங்க. ரூட் போட்டால் 144ஓட வேல்யூ 12, இது 72 ஸ்கொயரோட 72 இன்ட்டு ரூட் 23. கரெக்டாப்பா? எஸ் சார். இதே மாதிரி ஐடியா சிக்மா ஒய் ஸ்கொயர் போட்டலாமா? சிக்மா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 404 டிவைடட் பை 72, இ ஆஃப் எக்ஸ் வேல்யூ 162, 162 404. அப்போ என்னாச்சு? 404 divided by 72 minus 162 divided by 72 the whole square. நீங்கள் கால்குலேட்டர் போட்டாலும் சரி இல்லை எதில் போட்டாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்கள் மேனேஜாக போகிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன், முடிஞ்சால் அந்த மாதிரி போட்டு போடுங்க. இல்லைன்னா வேறு வழி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி போட்டுங்க. 162 இன்ட்டு 162 டிவைடட் பை வெறும் 72 மட்டும் இருக்கும். என்ன பாசிபிள் இருக்குது அத்தனையும் எடுத்துருங்க. இந்த 4 இன்ட்டு 4ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 101 தான். 101 கிடைக்கும். 101 இது எப்படி எடுக்கலாம்? 2 எடுத்துட்டிங்கன்னா இந்த 4 எடுக்க முடியும். 2 இன்ட்டு 8 81, இது 2 இன்ட்டு 81. அப்போது 4 வெளியே எடுக்கலாம். 4/72 வெளியே எடுப்பீங்க. என்ன நினைக்கும்? 101 மைனஸ் 81 இன்ட்டு 72. இந்த ஸ்டெப்பில் போட்டு காட்ட தேவையில்ல, கால்குலேட்டர் இருந்தால் டக்குன்னு முடிச்சுட்டு போயிருங்க. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? அப்போ என்ன செய்யும்? 4 divided by 72 எல்சிஎம் எடுத்துருவீங்க, அதனால 72 ஸ்கொயர் 101 இன்ட்டு 72 மைனஸ் 81 ஸ்கொயர். இப்படி இருந்தாலும் இப்போ கால்குலேட்டர் போட்டு தான் அவனுக்கு பெரிய வேல்யூ இருக்குது. கால்குலேட்டர் போட்டு சிம்பிள் பண்ணி சொல்லுப்பா எவ்வளோ வருதுன்னு. 72 ஸ்கொயர் போடணும். இங்கே கீழே 72 வராது, ஆல்ரெடி 72 ஸ்கொயர் போட்டேன். இந்த கால்குலேஷன் மட்டும் போடுறாங்க, போட்டுட்டு டக்குன்னு சொல்லுங்க. -6460. மைனஸ் வருதா? ஆமாங்க சார். மைனஸ் வரக்கூடாது. 101 இன்ட்டு 72 அது மல்டிபிள் பண்ணுமாங்க சார் அதில்? ஆமாப்பா, மல்டிப்ளை பண்ணி தானே போடணும். மல்டிப்ளை பண்ணீங்களா? இல்லை சார், நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா ரூட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ரூட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூ வந்து ரூட்டில் வந்து இதாகிருங்களா, இமேஜினரி ஆகிடும். ஓகே. 711 72 சார். 711 72. 72 தான் அங்கே போட்டேன். 711. ஆமாங்க சார். இதானே ஆன்சர்? பென் ஆன்சர் போட்டலாம்ல? ஓகேங்க சார். சரி, இது 23ஆல் டிவைட் ஆகும் பாருங்க. ஏன்னா 23 அங்கே இருக்குது. மேபி 23ஆல் டிவைட் ஆகும்ட்டு பார்த்துக்குங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. 23ஆல் இது டிவைட் ஆகுதுப்பா. 31 வருங்க சார். இல்லை இண்டிஜுவல் வேல்யூ இல்லை உங்களுக்கு இது ஆகுதா? இண்டிஜுவல் வேல்யூ வருதுங்க சார். ஓகே, 711 டிவைடட் பை என்ன சொன்னால் 23ங்களா? ஆமாம் 23. இண்டிஜுவல் வேல்யூ இல்லையே. 30.9 அப்படி அந்த இதில் வருதுங்க சார். வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அது 30, ஏன்னா அங்கே ஆல்ரெடி 23 இருக்குனால நம்ம அப்படியே போட்டோம். ஏன்னா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இதை டெசிமலாக மாற்றிருங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். கால்குலேட்டர் போட்டு முடிஞ்சிருக்கு. ஏன்னா கால்குலேட்டர் நீங்கள் அந்த கால்குலேட்டர் மாறிட்டுனா டக்குன்னு வந்துடும். இது டெசிமலாக போட்டுருங்க. டெசிமலாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இருக்கட்டும் விடுங்க, கடைசியாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் கட்டாவது கட்டான பின்னாடி நம்ம போட்டுக்கலாம். இது சிக்மா ஒய். சரிங்களா? சரி, இப்போ எது வரைக்கும் கேட்டுக்கிறாங்க, நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிச்சோம் அனலைஸ் பண்ணிங்க. இது மட்டும் கண்டுபிடிக்க லேட் ஆகும், மற்றதெல்லாம் அடுத்தடுத்துல டக்குன்னு போட்டுடலாம். இப்போ எது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறோம்? இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இ ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஒய் வேணும். இ ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி போடணும்னு தெரியுங்களா? இந்த பெரிய டேபிள் எடுத்து போடணும். சரிங்களா? ஆல்ரெடி கற்றுக்கிறது இ ஆஃப் எக்ஸ் ஒய் 5th மாடலில் இந்த எத்தனை வேல்யூ 3 × 3 9 வேல்யூஸோட இது எடுத்து போடணும். கரெக்டுங்களா? இ ஆஃப் எக்ஸ் ஒய் ஃபார்முலா கொடுத்துருங்க. எகைன் பார்த்துக்குங்க. மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ பெரிய டேபிள் திரும்ப என்ட்ரி பண்ணணும். ஒவ்வொரு டைம் ரெஃபர் பண்ணது பெரிய டேபிள் திரும்ப என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஒய். இ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ்
summation xy into corresponding probability value சரிங்களா? இப்போ சின்னதாக எழுதிங்க 1 2 இது வந்து y ஓட வேல்யூ 1 2 3 இது x ஓட வேல்யூ என்ன கிடைச்சது 0 1 2 அப்போ கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ திரும்ப என்ட்ரி பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் அதுக்காக என்ட்ரி பண்ணுறேன் எவ்வளோ இருக்கும் இது ஃபர்ஸ்ட் வேல்யூ 18/72 சாரி 18 இல்லை 3/72 நினைக்கிறேன் கரெக்டுங்களா 3 by 3/7 72, 6 6/72 by 72, 9 by 72, ம் அது 5 by 72, ஆ 8 by 72, ம் 11 by 72, ம் 7 by 72, ம் 10 by 72, ம் 13 by 72. ம் இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாமா எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்போ பாருங்க 0 into this value 0 into this value 0 into this value அப்போ அந்த மூணு கால்குலேஷன் ஜீரோன்னு வரனால அதை விட்டுறலாம் கரெக்டுங்களா அப்போ நம்ம எந்த வேல்யூ போடணும் 1 into 2 into அப்போ 6 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணி போடணும் சரிங்களா 0 வரனால அதை விட்டுட்டேன் வேறு வேல்யூ இருந்தால் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும் அப்போ அடுத்த வேல்யூ என்ன எக்ஸ் வேல்யூ 1 என்னன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ 1 ஒய் வேல்யூ 1 கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ புரியுதுங்களா அப்போ 1 into 1 into 5/72 புரியுதாப்பா ஓகே சார். இந்த 1 வச்சுட்டு திரும்ப அந்த மூணு வேல்யூ ரெண்டாவது வேல்யூ 1 into 2 கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ 8/72 ப்ளஸ் 1 into கடைசி தேர்ட் வேல்யூ 3 இன்ட்டு எது நடக்குது 8/72 போட்டோம் இந்த 3க்கு நேரம் 11/72 அதே மாதிரி அடுத்து சொல்கிறாங்கன்னு 2க்கு போட்டலாமா மூணு வேல்யூ எழுதிச்சு 2க்கு சொல்லுங்கள் 2 into 1 7 by 72. 2 into 2 into 10/72 10 by 72. plus 2 into 3 2 into 3 into 13 by 72. அவ்வளோதாங்க அப்போ சொல்லுப்பா 5/72 plus 2 into 8 வந்து 16 by 72. 33 by 33 by 72. plus 14 by 14 by 72. plus இது வந்து 10 நினைக்கிறேன் 10ன்னா 40/72 Yes, sir. 40 by 72. plus 6ன்னா 60 73. 78 Yes, sir. 78/72 சொல்லுப்பா இ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன வந்துச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் எல்லாமே 72 இருக்குது அதனால எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க 72 இங்கே இருக்கும் 21 57 61 71 111 186. 89 வருதுறாங்க 86 வருது ஆமாங்க சார். 8 12 15 6 எவ்வளவு 15 6 21 26 186 ஆமாங்க சார். 186 ஓகே சரி இ ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிங்களா இப்போ கோவேரியன்ஸ் வேல்யூ ஈஸி தான் கோவேரியன்ஸ் கேட்டுக்கிற அடுத்தது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ என்ன இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய் இதுதான் வேல்யூ வருது சரியாப்பா அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு 186/72 மைனஸ் இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ போட்டோம்பா மேலே டாப்பில் போட்டுருக்கோம் பாருங்க இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் எக்ஸ் வந்து 84 இது 162 84 162 84/72 into 162 divided by 72 சரிங்களாம்மா ஓகே சார். அப்போ என்ன கிடைக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 186 into 72 minus 84 into 162 divided by 72 into 72 சரியாப்பா ஓகே சார். அப்படி போடுங்க பக்கம் போடுங்க மல்டிப்ளை பண்ண என்னாச்சு சொல்லுங்க இது பெட்டர் பேசாம நீங்க இது பண்ணி போட்டுக்கலாம் டெசிமல் வேல்யூ போட்டு கூட போட்டுக்கலாம் சரிங்களா கால்குலேட்டர் கூட நீ மாத்திருப்பா அதனால தான் நான் உங்களுக்கு பொறுமையாக கொடுக்குறேன் கால்குலேட்டர் மாத்திட்டீங்க நீ கூட டக்கு டக்குன்னு டெசிமல் வேல்யூ வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும் சரிங்களா ஓகே சார்.
வேல்யூ மைனஸ்ல வருதுங்க சார். மைனஸ் வந்து வந்துட்டு போகிறது. வேரியன்ஸ் மைனஸ் வேல்யூ டூ மைனஸ் வரக்கூடாது. நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம மைனஸ் வந்துக்கலாம். ஓகே சார். -216 -216 தான். ஆமாங்க சார். -216 divided by 5184. இல்லை 72 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே கட் ஆகும், அதனால அது 72 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இது கோவேரியன்ஸ் வேல்யூ. அடுத்து கார்லேஷன் வேல்யூ கேட்பாங்க. கார்லேஷன் வேல்யூ போகிறோம்னா கடைசி கான்செப்ட். அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். கோவேரியன்ஸ் -216 டிவைட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வேல்யூ போட்டு போடுறாங்க. சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் வேல்யூ இதுதான். சரிங்களா? ஓகே சார். போட்டலாமா? ஓகே. 12 √23 இது வந்து ரூட் எவ்வளோ வேல்யூ வருது? அப்போ சொல்லுங்கள், இது எவ்வளோ வந்தது? 12 divided by 72 √23. ம் 84 அது நோட் பண்ணுறேன் சார். வரேன், மேலே வரேன். அது என்ன எவ்வளோ நேரம் வருது? 2/72 into √711. இது எல்லாமே டெசிம்பிளாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க சார். இதில் ஒரு நிமிஷம் போட்டலப்பா. 72 ஸ்கொயர் கட் ஆயிடும். கட்டுங்களா? எஸ் சார். இதையும் கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 108 கட்டுங்களா? எஸ் சார். இப்போ இதையும் கட் பண்ணால் இந்த 2 டைரக்ட் விட வந்து 2 9 டைம்ஸ் நினைக்கிறேன். 9 டைம் கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? -9 divided by √23 into √711. இதை டெசிமலாக மாற்றிருப்போம். அப்படியே கால்குலேட்டர் ப்ராக்கெட் போட்டு கொடுங்க. ஆப்ரேட்டர் தெரியுமில்ல, எப்படி மாற்றுவீங்க? ஃபஸ்ட்டு -9 போட்டுங்க, அடுத்து டிவிசிபிள் அப்ளை பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுங்க. ப்ராக்கெட் போட்டு √23 into √711 இப்படி போட்டால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். மாற்றிக்கிது போட்டுறாதீங்க. சரிங்களா? என்ன பண்ண சொல்லுப்பா? -0.070. சரிங்களா? இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டாக தப்பாக தெரியாது. மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக இருக்குதுன்னா ஆரோட வேல்யூ லைஸ் பிட்வீன் என்ன இருக்கணும்? -1 to +1 இருக்கணும். மேபி அந்த இது கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியாது. பட் ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கிறதுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். தட்ஸ் ஆல் தான். ஸோ ஒரு 13 மார்க் கொஸ்டின் கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது கேட்டுக்கிறாங்க, பார்த்துக்கணும்.